எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க திமுக இதோட அழிஞ்சிரும் ஒளிஞ்சிரும். அப்படியெல்லாம் கிடையாது. திமுக வந்து யாராலையும் அழிக்க முடியும். எந்த காலத்தையும் திமுக இருந்துகிட்டு தான் இருக்கும். பொதுவாக ஒரு ஜாதகத்தை பார்க்குறப்ப உதயநிதிக்கும் கனிமொழியும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப உதயநிதி ஜாதகம் மிக சிறப்பு. கனிமொழி ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் வந்து பெருசா எதுவுமே வந்து ஆட்சி உச்சம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதனால என்ன சந்திரமங்கல யோகம் மட்டும் ஒரு யோகம் இருக்கு, மற்றபடி பெருசா கிடையாது. ரெண்டு ஜாதக அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு பொதுச் செயலாளர் போஸ்டிங் கிடைக்கும் திமுக பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 2 பேருக்குமே கிடைக்காது. ஆனா ஃபியூச்சர்ல திமுக தலைமைக்கு சொல்லிக்கிறேன், நல்லா கவனமா கேட்டுங்க. உண்மையான திமுக தொண்டை கட்சிக்காரனை எல்லாம் விட்டுட்டீங்க. இன்னும் கம்பெனியை நடத்துற மாதிரி தேர்தல் வகுப்பாளர் என்ன வகுத்தாங்கன்னு பிரசாந்த் கிருஷ்ணன் என்ன பண்ணா? அன்னைக்கு வந்து 10 வருஷம் அண்ணா இவங்க ஆட்சிக்கு வந்து எதிர்ப்புனால உங்க ஓட்டு போட்டாங்க. பிரசாந்த் கிருஷ்ணனால எல்லாம் ஒன்றும் ஜெயிக்கல. நீங்க பிரசாந்த் ஜெயிக்க வேண்டியதானே? கடந்த 2011 உலகக்கோப்பையில் இந்தியா தான் வெல்லும், ஆஸ்திரேலியா அரையிறுதிக்கு கூட தகுதி பெறாது என்பதை 45 நாட்கள் முன்பே கணித்த 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் கருணாநிதியின் ஜாதகத்தை வைத்து திமுக தலைமையிலான கூட்டணி 163 174 இடங்கள் உறுதியாக வெல்லும் என்பதை 10 நாட்கள் முன்பே மிக துல்லியமாக கணித்த 2009 மக்களவை தேர்தலில் மன்மோகன் சிங் தான் பிரதமராக வருவார் என்பதை 35 நாட்கள் முன்பே கணித்த கடந்த முறை நடந்த மக்களவை தேர்தலில் மோடி தான் பிரதமராக வருவார் என்பதை 48 நாட்கள் முன்பே கணித்த நமது சிவவாக்கு ஜோதிடர் ருத்ர ஜெயக்குமார் ஐயா வணக்கம். ஓம் சிவாய நம. சிவவாக்கு ஜோதிடர் ருத்ர ஜெயக்குமார் ஐயா, இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலோட முடிவுகளுக்கு அப்புறமா இந்த திமுகல நிறைய உட்கட்சி பூசல் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா வந்து திமுகவோட செயலாளர் போஸ்டிங்க்கு வந்து துரைமுருகன் ஐயா இருந்தார் ஆல்ரெடி. ஆனா இப்போ நடந்த பொதுக்கூட்டத்துல வந்து அவரை கூப்பிடவே இல்லைன்றதுனால அவர் கோச்சிங்க்கு போயிட்டாரு. இப்போ அந்த போஸ்டிங்க்கு வந்து கனிமொழி அப்புறம் வந்து உதயநிதி அவர்கள் இவங்க 2 பேருமே வந்து அந்த போஸ்டிங் எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அவங்க கட்சிக்குள்ள. இப்போ திமுகவோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்? அப்புறம் இந்த 2 பேர்ல யார் இந்த போஸ்டிங் வந்தா நல்லா இருக்கும், யார் வருவாங்கன்ற மாதிரி அவங்க ஜாதகத்தை வச்சு நீங்க கணிச்சு சொல்ல முடியுமாங்க ஐயா? கண்டிப்பா, நல்ல கேள்வி கேட்டீங்க. கண்டிப்பா சொல்றேன். இந்த சேனலை பார்க்குற நேயர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் ஸ்ரீ வாஞ்சி 27 நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுக்க தயாராக இருக்கேன். அதே மாதிரி மாதம் அடுத்த மாதத்துக்கு மாதம் ராசி பலன் மிக அக்யூரேட்டாக ஒவ்வொரு ராசிக்கு என்ன செய்யணும், எந்த கோயிலுக்கு போகணும், என்ன பண்ணால் விமர்சனம், அனைத்து திருமண தடையா, காரிய தடைகள், கல்யாண பிரச்சனை, இந்த மாதிரி கடன் பிரச்சனை, வேலை இல்லாமல் இருக்குது, படிப்பில் தடை, எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு பரிகாரங்கள் அனைத்தும் சொல்ல போகிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்போ தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா ஏன் ஆபாடு கட்டிக்கிட்டு தேவையில்லாம என் தொழிலை பார்த்துட்டு போயிடுவேன். மத்தாள் மாதிரி ஏதோ யூடியூப் இருக்குன்னு சொல்கிறாலும் கிடையாது. முக்கியமான விஷயங்கள், உலக அதிசயங்கள், இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கலாம் இருக்கால காரணம். ஐயா நல்ல கேள்வி கேட்டீங்க. ஐயா திமுக பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, திமுகவில் ஏற்கனவே உள்கட்சி பிரச்சனை பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இவருக்கு உடம்பு முடியாமல் போயிட்டாரு துரைமுருகன் ஐயா. அவர் தான் வந்து பொதுச் செயலாளர். திமுகவில் பெரிய பவர்ஃபுல் போஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் போஸ்ட்டு தான். இந்த பொதுச்செயலாளர் போஸ்ட்டு பல பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து உதயநிதியும் கனிமொழி 2 பேரில் யாருக்கு எனக்கு தான் வேணும் உனக்கு தான் வேணும்னு சொல்லி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க திமுக இதோட அழிஞ்சிரும் ஒளிஞ்சிரும். அப்படியெல்லாம் கிடையாது. திமுக வந்து யாராலையும் அழிக்க முடியும். எந்த காலத்தையும் திமுக இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏதோ சூழ்நிலை, அவர் ஐயா ஸ்டாலின் ஐயா ஜாதகம் வந்து அந்த சரியில்லாத காரணத்தினால ஜென்மக்கேது 11ஆம் மாசத்துக்கு அப்புறம் ஜென்மக்கேது விலகிறாரு. அவருக்கு அஷ்டமத்தி நடந்துகிட்டு இருக்கு. ஜாதகத்தில் தசபுத்திகள் சரியில்லை. அந்த ஒரு காரணத்தினால தான் ஜென்மத்தினி அதாவது ஜென்மக்கேது விலகிட்டாவே 11ஆம் மாசத்துலேருந்து அவர் வந்து ஆக்டிவ் ஆகிடுவார். கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த பொதுச்செயலை யாருன்னு கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஜாதகத்தை பற்றி சொல்கிறேன் கேட்டுங்க. இவங்க திருமதி கனிமொழி ஜாதகத்தை சொல்கிறேன் கேட்டுங்க. கனிமொழி படத்துக்கு வந்து வயசு 58 வயசு பூர்த்தியாகி 59 வயசு ஆரம்பித்து 5 மாதம் 12 நாளாகுது. இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க கும்ப ராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு நடந்துட்டு இருக்க திசை சுக்கிர தசை ஆரம்பித்து ஓடிட்டு இருக்கு. சுக்கிரன் 7/3/2044 வரைக்கும் சுக்கிர தசை.
சுக்கிர தசையில் சுய புத்தி ஓடிட்டு இருக்கு. 7/7/2027 வரைக்கும் சுய புத்தி. அதுக்கப்புறம் சுக்கிர தசையில் சூரிய புத்தி, அப்புறம் சந்திர புத்தின்னு வரிச்சா எல்லா தசையிலும் 9 புத்தி மாறி வரும். பொதுவாக ஒரு ஜாதகத்தை பார்க்குறப்ப உதயநிதிக்கும் கனிமொழி வச்சு கம்பல் பண்ணி பார்க்குறப்ப உதயநிதி ஜாதகம் மிக சிறப்பு. அதாவது ரிஷபராசி, சந்திர பகவான் உச்சம், செவ்வாய் நீசபங்கம், பல்வேறு கிரகங்கள் ஆட்சி உச்சம் போட்டுக்கிறதுனால தான் அவரால் எடுத்தோடனே எம்எல்ஏ, மந்திரி, துணை முதல்வர் ஆக முடிஞ்சது. கலைஞர் கூட ஆகலை, சாய்நையாவே அவ்வளோ ஆகலை. பல வருஷம் கழிச்சு நான் கழிச்சப்ப 2007 தான் அமைச்சர் ஆனார். அந்த மாதிரி இருக்கிற உதயநிதி ஜாதகம் நல்லா பவர்ஃபுல் ஜாதகம், அதில் இந்த மாற்று கருத்து கிடையாது. கனிமொழி ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் ஒன்றும் பெருசாக எதுவுமே ஆட்சி உச்சம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதனால என்ன சந்திரமங்கல யோகம் மட்டும் ஒரு யோகம் இருக்குது, மற்றபடி பெருசாக கிடையாது. சூரியன் கொஞ்சம் நல்லா இருக்காரு, அதனால தான் எம்பி பதவியில் இருக்காங்க. இந்த 2 ஜாதக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா யாருக்கு பொதுச் செயலாளர் போஸ்டிங் கிடைக்கும் திமுகன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2 பேருக்குமே கிடைக்காது. இப்போதைக்கு கனிமொழியும் கிடையாது, உதயநிதியும் கிடையாது. ஆனால் ஃபியூச்சரில் உதயநிதிக்கு தான் அந்த வாய்ப்பு. கனிமொழியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் அடுத்தடுத்த காலகட்டங்களில் அவங்களுக்கு டெல்லியில் ஃபுல்லாக வேலை இருக்கும். அவங்க மத்திய அமைச்சர் ஆயிடுவாங்க. மத்திய அமைச்சர் இங்கே தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வேலை கிடையாது. மத்திய அமைச்சர் டெல்லி தான் அவங்களுக்கு அந்த மாதிரி தான். இங்கே உதயநிதி தான் பார்த்துக்கப்பில்ல. திமுக பொறுத்த வரைக்கும் திருப்பி மீண்டும் எழுந்து வளர்ச்சி பெறும், வெற்றி பெறும். உள்ளாட்சி தேர்தலில் நல்லா டஃப் ஃபைட்டு கொடுப்பாங்க, சிறப்பாக செயல்படுவாங்க. அவங்க பண்ண தப்பு திமுக தலைமைக்கு சொல்லிக்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுங்க. உண்மையான திமுக தொண்டன் கட்சிக்காரனெல்லாம் விட்டுட்டீங்க. இன்னும் கம்பெனியை நடத்துகிற மாதிரி அவன் பேட்டி இவன் பேட்டி, அவன் செஞ்சு தரான் இவன் சொல்லி தரான்னு சொல்லி அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான். அவன் கட்சிக்காரனை மதிக்கணும். அவன் ஒரு காலத்தை டீயை குடிச்சிக்கிட்டு விடிய செவுத்துல எழுதிக்கிட்டுலாம் கஷ்டப்பட்டான். அவனையெல்லாம் மதிக்காமல் நீங்கள் இன்னைக்கு கம்பெனி மாதிரி வச்சுக்கிட்டு கட்சிக்காரனை மதிக்காத, மாவட்ட செயலாளர் மதிக்கிறது இல்லை, நகர செயலாளர் மதிக்கிறது இல்லை. எல்லாம் அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்லுங்க. தேர்தல் வகுப்பாளர் என்ன வகுத்தாங்கன்னு பிரசாந்த் கிருஷ்ணன் என்ன பண்ணா? அன்னைக்கு 10 வருஷம் அண்ணா இவங்க ஆட்சிக்கு வந்துச்சு, எதிர்ப்புனால உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. பிரசாந்த் கிருஷ்ணனாலலாம் ஒன்றும் ஜெயிக்கல. நீங்கள் பிரசாந்த் கிருஷ்ணன் ஜெயிக்க வேண்டியதானே? இப்போ உங்களை எல்லாம் சொன்னாங்களா 3 சீட்டு வருவீங்கன்னு? ஏன் ஜெயிக்கல? முதல்ல கட்சிக்காரனை கட்சியை வலுப்படுத்துங்க. கட்சியை வலுப்படுத்தினாதான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா அவ்வளோ வேதனையாக இருக்குது. ஸ்டாலினே தோத்துட்டாரு. அதனால் திமுகவுக்கு எதிர்காலம் உண்டு, அதில் இந்த மாற்று கருத்து இல்லை. இந்த பொதுச் செயலாளருக்கு வேற ஆளுக்கு தான் கொடுப்பாங்க. இப்போ பின்னாடி அந்த பதவி கண்டிப்பாக செயல் தலைவராக உதயநிதி வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இல்லை, இன்னும் கொஞ்சம் நாளும் ஆகும். கனிமொழியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இங்கே கிடையாது, அவங்க டெல்லியில் அமைச்சராகிடுவாங்க. அதில் எந்த கருத்து இல்லை, எந்த மாற்று கருத்து இல்லை. நன்றி, வணக்கம். ஓம் சிவாய நம.